ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். டிஎன்ஏ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, மிக முக்கியமாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த பாண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் நான் இந்த டிஎன்ஏ படத்தை பார்க்குறேன். இந்த படத்துடைய டைரக்டர் நெல்சன் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாருங்க. எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. என்னென்னா படம் ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு பெரிய அளவில் கிரிப்பிங்காக இல்லை. நான் பெரிய டவுட் பட்டேன். ட்ரெய்லரில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக காமிச்சிருந்தாங்களே, ஒரு கேரக்டர்ஸையும் அவ்வளோ டீட்டெயிலாக ட்ரெய்லரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னடா ஷாக்கிங்காக இருக்குது. படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷம் கதைக்குள்ளே போகாமே மற்ற கேரக்டர்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்களே. எப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பாட்டியோட கேரக்டர் ஒன்று இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபயர் ஏற்படுது, பிளாஸ்ட் பேங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதைக்குள்ளே அந்த ஸ்டோரி வேர்ல்டு உள்ளேருந்து வெளியில் வரவே முடியல. பயங்கர ப்ரெஷராக இருக்குது. என்ன காரணத்துக்காக இது நடந்தது, எதனால் நடந்தது, இது எங்கே போகுது, இது எப்படி முடிய போகுதுன்னு தொடர்ந்து ஆடியன்ஸாக நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கேள்விகளும் ப்ரெஷரும், அந்த ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு தலை வெடிக்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குமோ அதே ப்ரெஷர் பாயிண்ட் நமக்கும் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த இன்குபேட்டரில் வச்சுட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் சொல்கிறாங்க இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை அவங்க குழந்தை தானா, இல்லை இவங்களுடைய குழந்தை மிஸ் ஆகிடுச்சா, மீண்டும் ஹீரோ அந்த குழந்தைய ஹீரோயின்கிட்ட மீட்டு தராரா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. படத்தோட இன்ட்ரோல் வரும்பொழுது தான் படத்தோடைய டைட்டில் வருது டிஎன்ஏன்னு. எனக்கெல்லாம் லிட்ரலாக படம் அவ்வளோதானா, இன்ட்ரோல் வந்துருச்சா அப்படி ஒரு ஃபீல். அப்போ பார்த்துக்கோங்க அந்த கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் எந்த அளவுக்கு கிரிப்பிங்காக பண்ணியிருந்தால் இந்த படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தோட காஸ்டிங்கை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசி ஆகணும். படத்தோட ஹீரோ அதர்வா ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. அவர் ஒரு குடிகாரனாக பண்ணும்போது அவரோட அந்த எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மீண்டும் ஒரு ஒய்ஃபை நம்புகிற ஒரு ஹஸ்பண்டாக மாறி இருக்கார், அந்த இடத்துல அவருடைய சட்டிலான பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். அடுத்து கட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வில்லன்ஸ் அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்கள அடித்து துவம்சம் பண்ணுற அந்த ஏரியா இருக்கட்டும். இது எல்லாத்துலேயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக அழகாக, இதுக்கு முன்னாடி நம்ம அதர்வா அவர்களை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணமோ அந்த எனர்ஜி அவர் கொடுத்துருக்கார். நிமிஷா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியன் சினிமாவே ஒரு சில பேரை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு வச்சுருப்போம்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸாக தான் நான் அவங்க பார்க்குறேன். எந்த பாக்ஸ்குள்ளேயுமே அவங்கள வைக்க முடியாதுங்க. அண்ட் நீங்கள் எந்த கதாபாத்திரம் கொடுத்தீங்களாலும் அந்த கதாபாத்திரமாக அவங்க மாறிடுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஹிந்தியில் டப்பா கார்ட்டல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. அதுலேயும் இவங்க மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப் சீரிஸில் அவங்களுடைய கேரக்டர் நான் பார்த்துட்டு இதில் பார்க்குறேன், டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டு. ஆனால் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ட்ராடனரியாக அந்த கேரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், எப்படி இருக்கும், உண்மையாகவே அந்த கேரக்டர் இருந்தால் இதுதான் பண்ணுன்னு நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த கதைக்கு ஒரு உயிர் தராங்க, ஒரு மேஜிக் தராங்களே. ஒரு இடத்துல ஒரு டைலாகுங்க, நீ என்னை நம்புறியா இல்லையான்னு அந்த டைலாகை முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அத்தனை கேள்வி, அத்தனை பதில், இதுதான் நான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோல்டு இருக்குது தெரியுங்களா. மிரட்டிட்டாங்க, பேங்கராக இருந்தது. இப்படி தொடர்ந்து அவங்களுடைய நடிப்புகளை அடுத்தடுத்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த படம் 2 இடத்துல எனக்கு பீக் ஆச்சுங்க. எதுனா, ஒரு பாயிண்ட் அந்த குழந்தையோட கை அப்படி மேலே வரும் பாருங்க, வா. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தையோட கையை இதுக்கு முன்னாடி நான் பார்த்து உடம்பெல்லாம் மெய் செலுத்தது எதுனா, மெரசலில் அந்த குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு போட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சுன்னு காட்ட வந்துடுறீங்களா, அதில் ஒரு பீக். இங்கே தானே அந்த படம் பீக் ஆச்சுன்னுவாங்களே, அந்த மாதிரியான ஏரியா டிஎன்ஏல ஒன்று இருக்குது. அது பேங்கராக பிளாஸ்டராக இருக்கும். மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா கிளைமேக்ஸில் சீரியஸாக சொல்கிறேன், நெல்சன் வெங்கடேஷன் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டாருங்க. கிளைமேக்ஸை பேக் பண்ண விதம், ஆடியன்ஸை ஹீரோ ஜெயிக்கணும்டா, ஹீரோயின் ஜெயிக்கணும்டான்னு ஒரு வெறியோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ தானே இது நடக்க போகுதுன்னு. அந்த இடத்துல அப்படி நெயில் பைட்டிங்காக உட்கார வச்சு ஒன்றுன்னா பக்கத்தில் நடக்குது போகுது. டேய் எப்போ தாண்டா தெரியும்னு ஒரு ப்ரெஷரில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் சஸ்பென்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஒரு பெருமூச்சு விட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, ஒரு பயங்கர பாரத்தை நம்ம தலையில் வச்சுக்கிட்டு அதை இறக்கி வைக்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த எல்லா சந்தோஷத்தையும்
நமக்கு அந்த ஒரு நொடியில் தராங்க பாருங்க, பிளாஸ்ட்டு பேங்கரு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அது ஓவரால் ரைட்டிங்லேயே அது ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுது. போஸ் வெங்கட்டாக இருக்கட்டும், இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த கேரக்டராக அந்த காஸ்டிங்காக இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற அந்த ஐடியா, அது எல்லாமே என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹிட்டு அப்படின்ற அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தான். அது எல்லாமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் பாயிண்டிங்காக இருந்தது. அண்ட் நான் சொன்னல இந்த 2 சீக்வன்ஸ், இந்த குழந்தை கை தூக்குறதும் அண்டு இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும், இந்த 2 சீக்வன்ஸ்லையுமே வந்து ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றா வந்து இப்படி ஒரு படத்தை நாங்கள் காட்டுறோம் பாருங்கடான்னு ஒரு பெஸ்ட்டு சினிமேட்டிக் கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று போடுவாங்கள்ல, அது ஒரு மேஜிக்காக பேங்கராக மாறல, அப்படி ஒரு சீக்வன்ஸாக இந்த 2 சீனும் வருதுங்க. நான் அப்படி ரசித்தேன். எல்லாரும் யோசிப்பாங்க, நம்ம ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும், ஆனால் அந்த படம் பயங்கர கிரிப்பிங்காக நம்ம பார்க்குற எல்லா எலமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த படத்தில் காமெடியாக கம்மியான ஜோனுக்குள்ளே தான் போயிருக்காங்க. ஏன்னா அந்த கதைக்கான ஜோன்ன்றது அது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் நெல்சன் வெங்கடேஷன் அவருடைய அந்த ஜான்ராவில் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கமர்ஷியல் ஐட்டம்ஸ் அப்படின்னு யோசிக்கும்போது காமெடி இல்லையேப்பான ஒரு தாட் ப்ராசஸில் அவர் நிறைய இடங்களில் வழி மாறி போகிறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. ஆனால் அப்படிலாம் எங்கேயும் போகாமல் நான் சொல்ல வர பாயிண்ட்டை நெத்தியில் அடித்த மாதிரி பட்டுன்னு சொன்னால் மட்டுமே அந்த எமோஷன் கரெக்டாக போய் ஆடியன்ஸுக்கு சேரும். எனக்கு அந்த ஏரியாவை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகியும் இருக்குது. ஒரு டேரக்டராக அவர் என்ன விஷனில் யோசிச்சிருந்தாரோ அது கரெக்டாக ஆடியன்ஸ் கன்வே ஆகிருக்குன்னும் போது அந்த படம் டெஃபினட்டாக ஒரு வெற்றி படம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதர்வா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர்ஸ் பண்ணால் தானே எல்லோரும் பேசுவாங்க. அப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைய போகுதுன்றதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் நெல்சன் வெங்கடேஷன் அண்ட் அதர்வா காம்பினேஷனில் ஒரு படம் வந்ததுன்னா அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இந்த காம்பினேஷன் மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து மீண்டும் இந்த காம்பினேஷன் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு. இதை தாண்டி நீங்கள் DNA பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது? முக்கியமாக அந்த பாட்டி வரும்போது தான் உங்களுடைய வயிறு எந்த அளவுக்கு கலங்குச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் எனக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் பரியேறும் பெருமாள் அப்படின்ற படம். அந்த தாத்தா வரும்போதெல்லாம் மிரட்டுருவாங்க. அப்படியே அந்த ஒரு வைப்பை இந்த இடத்துல இந்த பாட்டிக்கு வச்சுருந்தாங்க. மிரட்டிட்டாங்க. அந்த பாட்டியோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் KS. பாய்.